ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக சொர்ணாவை எல்லா உண்மையும் சொல்ல வச்சு முத்து என்ன பண்ணுறாரு, போலீஸையும் வர வச்சு அவங்கள பிடிச்சி கொடுத்துட்றாரு. பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மாதிரி முத்துவை முறைச்சிக்கிட்டே போயிடுறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து என்ன சொல்கிறாரு, அண்ணாமலை கிட்ட சொல்லி என் பொண்டாட்டிக்கு வந்து ஆரத்தி எடுத்து அம்மா கூப்பிடணுன்ற மாதிரி சொன்னோன்னா அண்ணாமலை சொல்லி விஜயா போய் மீனாக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஆனால் அப்போ கூட அவங்களுக்கு கோவம் தீரவே இல்லை, ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க. அப்படியே ஆரத்தி எடுத்து உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீதா போய் என்ன பண்ணுறாங்க, அருண் கிட்ட வந்து தாலி கிடச்சிருச்சு, இந்த தாலிக்காக தானே என்னை வீட்டை விட்டு வெளில போக சொன்னீங்கன்ற மாதிரி போய் அழுகுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு, எங்கள் அம்மா இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன், எங்கள் அம்மா இல்லைன்றதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாரு. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன இவர் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு சரி வாங்க உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தமாக இருக்கும், நம்ம போய் டாக்டரை போய் பார்க்கலாம், மனநல டாக்டர் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பைத்தியம் இல்லைங்க, ஏதோ ஒன்றுத்துக்காக நம்ம போய் பார்க்கலாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை நீ வந்து என்னை ஈஸியாக பைத்தியன்றல, உங்கள் அம்மா சேர்த்தா தான் உனக்கு வலி தெரியும்னும் போது சீதா ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இவரை கண்டிப்பாக டாக்டர்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாரு, இந்த சாமியார் பேச்சை கேட்டு நீ என்னை விட்டு போய் பிரிஞ்சிருந்தல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அங்கே சாமி ஆடுற இடத்துல என்னை எதுக்கு அத்தனை வடை போட சொல்லி கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறோன்னே இவங்களும் இல்லைங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் வாடா போடா போடி வாடின்னு அப்படியே கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வந்து அவங்க கூட வேலை செய்கிறவங்க வந்து மேட்ரிமோனியில் பொண்ணு பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து மனோஜை மீட் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறாங்க ஷோரூமுக்கே வந்து. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மனோஜை பார்த்து நீ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது மனோஜை பிடிச்சிருக்குன்றாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்களே அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த ரோகிணியால் இப்போ எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னேன், ரோகிணியை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு என்ன பண்ணுறாரு, கால் பண்ணி நான் உங்ககிட்ட தனியாக பேசணுன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ரோகிணியால் இவங்களுக்கு பிரச்சனை வருமா மனோஜுக்கு, இல்லை மனோஜால ரோகிணிக்கு பிரச்சனை வருமா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.